Students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 10th standard geometryல exercise 4.4 பார்க்கறோம். அதுல first question என்னன்னா the length of the tangent to the circle of the point P which is 25 cm away from the center is 24 cm. What is the radius of the circle? Radius என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இது இந்த சென்டர்ல இருந்து 25 P ல இருக்கு. அங்கே என்னது இங்க tangent என்னது சர்க்கிள்ல டச் ஆகுற ஒரு லைன். அது வந்து என்னதான் இருக்கும், சென்டர்ல இருந்து 90 டிகிரில இருக்கும். அதான் டேஞ்சன்ட். அதான். அப்போ வாட் இஸ் த ரேடியஸ்? ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சென்டர் பிங்கிற பாயிண்ட் அதுல இருந்து இது. இப்போ நம்ம இது வந்து என்னது பார்த்தாலே தெரியுது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து 90 டிகிரி. அப்போ இதுதான் ஆப்போசிட். இது வந்து என்னது ஹைபோதசிஸா, இதுதான் என்னது ஹைபோதசிஸா இருக்கும். கரெக்டா? ஓகே, இது ஆங்கிள், இது 90 டிகிரி, இது ஆங்கிள். அப்போ இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. ஓகே, அப்போ அதில் வந்து என்ன வரும், ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன இருக்கும், ஓஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி ஸ்கொயர். கரெக்டா? இது ஸ்கொயர் ஈக்குவல் டு இது பிளஸ் இது. ஓகே, ஓபி ஸ்கொயர் என்னது 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் நமக்கு தெரியாது, பிளஸ் நமக்கு இது என்னது ஏபி ஸ்கொயர் என்னது 24 ஸ்கொயர். இப்போ இதை இங்கே வச்சுக்கலாம், இது இந்த சைடு எடுத்துக்கலாம். அப்போ 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர் ஈக்குவல், இங்கே வரும்போது மைனஸ் ஆகுமா, ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர். இது இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. அதுதான் இங்கே ஃபுல்லாக கொடுப்போம். இது ஏ, இது பி. அப்போ ஏ பிளஸ் பி into a minus b. இங்கே என்ன வரும், 25 plus 24 என்னது 49 into இது என்னது 25 minus 24 என்னது 1. அப்போ r square is equal to 49. r is equal to என்னது root of 49. root of 49 என்னது 7 into 7. கரெக்டா? அப்போ r is equal to என்னது 7. இதுதான் ஆன்சர். அப்போ ரேடியஸ் என்னது 7 சென்டிமீட்டர். ஆன்சர் புரிஞ்சிருச்சா? நான் ஒன்றும் இல்லை, நம்ம தேவை சேரும்படி என்னது இப்போ இது ஈக்குவல் டு என்னது, இது ஆப்போசிட் சைட் பிளஸ் அட்ஜசன்ட் சைட். அதை வச்சுதான் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்துருக்கோம். அவ்வளோதான். புரிஞ்சுதா? இந்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ட்ரையாங்கிள் LMN இஸ் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. என்னது LML. ஓகேவா? இது வந்து L வந்து 90. அப்போ இதுதான் 90 டிகிரி. L இங்கே எழுதியாச்சு. ஓகே, சர்க்கிள் இஸ் இன்ஸ்டெடட் இன் இட். அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு. The length of the sides contains a right angle or length of the sides தான். இது வந்து என்னது நமக்கு 8 சென்டிமீட்டரா இருக்கும், இது வந்து 6 சென்டிமீட்டரா இருக்கும். அதாவது இது ஃபுல்லா. ஓகே, find the radius of the circle. ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது வந்து இந்த லைன் இது டச் ஆகுது இல்ல, அப்போ இது வந்து நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம், இங்கே லைன் டச் ஆகுறது சீன் இருக்கும், இது வந்து பின்னு எடுக்கும். இது வந்து டேஞ்சன்ட். ஓகேவா? அது வந்து என்னல இருக்கும், 90 டிகிரில இருக்கும். ஓகே, இப்போ இது எல்லா அளவும் நம்ம இதுதான் என்னது ஆர், இது ஆர், இது ஆர், இது ஆர். ஓகே, இது ரேடியஸ், சென்டர்ல இருந்து போறது ரேடியஸ். ஓகேவா? நம்ம என்ன எடுக்கிறோம், LN ஈக்குவல் 6 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. அடுத்து என்னது ML என்னது 8 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து நமக்கு இந்த ஹைபோதசிஸ் இப்போ MN ஸ்கொயர் ஈக்குவல் டு LM ஸ்கொயர் பிளஸ் LN ஸ்கொயர். கரெக்டா? ஈக்குவல் டு என்னது LM ஸ்கொயர் 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் ஈக்குவல் நமக்கு என்னது 8 8 சார் என்னது 64 பிளஸ் 36 ஈக்குவல் டு 100. அப்போ MN ஸ்கொயர் வந்து 100. அப்போ MN என்னதான் இருக்கும், ரூட் ஆஃப் 100 இருக்கும். ரூட் ஆஃப் 100 என்னது 10. ஓகேவா? அடுத்தது OA. OAயும் OBயும் OCயும் என்னது நமக்கு ரேடியஸா இருக்கும் R. ஓகே, இதுல என்ன இருக்குன்னா AN, இதுல இருந்து இங்க சென்டர்ல கட் ஆகுறது. அப்போ AN என்னதான் இருக்கு, ஈக்குவலா இருக்கும் நமக்கு CNக்கு ஈக்குவலா இருக்கு. இது சென்டர்ல கட்டாது, அப்போ CN. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல AN இருக்கு, நமக்கு ஈக்குவலா இருக்கும், இந்த CNக்கு ஈக்குவலா இருக்கும். அந்த சியோட சரி, ஏன்னா இது வந்து நடுவுல ரெண்டுமே என்னது, நடுவுல வந்து என்னது கட்டா டேஞ்சன்ட் ஆஃப் எ சர்க்கிள். ஓகே, டேஞ்சன்ட் என்னது இந்த சர்க்கிள்ல ஒரு மீட் பண்ற ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்து AN வந்து என்னது
ஏஎன் ஏஎனுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் எல்என் மைனஸ் எல்ஏ இல்லை ஏஎல் எது எழுதினாலும் ஓகே தான். ஓகேவா? இது ஈக்குவலுக்கு எது வரும்? இது மைனஸ் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும். ஓகே, அப்போ ஏஎல் சீக்வல் என்னது சிஎன். ஏஎனுக்கு பதிலாக தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் என்எல் அல்லது எல்என் மைனஸ் ஏஎல் எடுத்திருக்கோம். ஓகே ஓகே, இதில் வந்து நமக்கு என்னது எல்என் நமக்கு என்ன வரும்? இதில் வந்து எல்என் வந்து 6 மீட்டர். அப்போ எல்என் வந்து நமக்கு 6. இது வந்து என்னது 6 அப்படிதானே. அப்போ சிஎன் சீக்வல் என்னது எல்என் பதிலாக 6 ஏஎல் பதிலாக 6. அப்போ 6 மைனஸ் 6. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ரெண்டாவது நம்ம என்ன எடுக்கிறோம் எம்சி. எம்சி சீக்வல் என்ன இருக்கும்? அதுக்கு இங்கே எம்முக்கு இங்கே என்ன இருக்கு எம்பி சீக்வல் டு எம்பிஆர். இது வந்து என்னது டான்ஜென்ட் ஆஃப் அ சர்க்கிள், அதனால எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ எம்பிக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கலாம் எம்சி சீக்வல் டு எம்பிக்கு பதிலாக நம்ம எடுக்கலாம் எம்எல் மைனஸ் எல்பி. ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அந்த மாதிரி தானே, அந்த மாதிரி எடுக்கலாமா எம்எல் மைனஸ் எல்பி. இதில் அது எம்எல் எவ்வளவு 8, எல்பி எவ்வளவு 6. அப்போ எம்சி சீக்வல் டு 8 மைனஸ் 6 எடுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? இதுக்குள்ளது நமக்கு 8லேருந்து இந்த இதுலேருந்து இவ்வளவு வந்து 6 தானே. அப்போ 8 மைனஸ் 6. அப்போ 1 and 2 வச்சு நமக்கு இன்னும் 6 கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஓகே, அதில் வந்து நமக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? Cn plus mc is equal to okay என்ன வரும் 6 minus r plus 8 minus r. இப்போ என்ன இருக்கு 6 minus r plus 8 minus r is equal to என்னது? இது ரெண்டுக்கு ஆட் பண்ணால் நமக்கு 8 plus 6 எவ்வளோ? நமக்கு 14 minus 2r. ஓகே, இப்போ ms plus mc plus cn. ஓகே, அப்போ இதில் நம்ம இப்படி தானே இருந்தது. ஓகே, இது வந்து என்னது எம் எல் என். இது வந்து ஏபிசி அப்படிதானே. அப்போ சிஎன் சிஎன் பிளஸ் எம்சி அப்படின்னா எம்என் தான் அர்த்தம். இங்க என்ன இருக்கு சிஎன் பிளஸ் எம்சி. கரெக்டா? அப்போ ரெண்டும் சேர்த்தா என்ன வரும்? எம்என் ஈக்குவலா போடலாமா? அப்போ எம்என் ஈக்குவல் டு என்னது 14 மைனஸ் 2r. எம்என் எவ்வளவு நமக்கு? எம்என் எவ்வளவு நமக்கு? எம்என் நம்ம ஆல்ரெடி நம்ம 10 கண்டுபிடிச்சிருக்கோமா ஃபர்ஸ்ட்? எம்என் சிக்கல் ரூட் ஆஃப் 100 சிக்கல் டு என்னது எம்என் கண்டுபிடிச்சோம். இப்போ எம்என் வந்து வேல்யூ என்னது 10 போட்டுக்கணும். அப்போ இங்கே என்னது 14 மைனஸ் 2r. ஓகேவா? அப்போ இதை இங்கே எடுப்போம் 14 மைனஸ் 2r சிக்கல் டு 10 மைனஸ் 2r சிக்கல் 10. இது இங்கே போகும் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் 2r சிக்கல் டு என்னது மைனஸ் 4. ஓகே, அப்போ r equal to minus 4 by இது இங்கே வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் இது அந்த டினாமினேட்டரில் போகும். ஓகே, டிவைட் ஆகும். மைனஸ் மைனஸ் கட்டு 1 2 சார் 2 2 2 சார் 4. அப்போ ஆரோட வேல்யூ என்னது 2. புரிஞ்சுதா? இந்த எம்என் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச எம்என் தானே. அதுக்கு வேல்யூ 10 கண்டுபிடிச்சாச்சு. அதை தான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஓகேவாம்மா? ஈஸி தானே. ஓகே, மூணாவது சம் பார்க்கலாம். A circle is engraved in triangle ABC having sides 8 cm, 10 cm and 12 cm as shown in figure. Find AD, BE and CF. ஓகேவா? ஒரு சர்க்கிள் இருக்கு ஏபிசின்னு சொல்லிட்டு அதில் 3 சைட் கொடுத்துருக்காங்க. 8 cm, 10 cm, 12 cm கொடுத்துருக்காங்க. அவங்க பிக்சர்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிக்சர் அப்படியே கொடுத்துருக்கு. அதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்குறாங்கன்னா ஏடி பிஇ சிஎஃபோட இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏடி சீக்வல் டு ஏஎஃப். ஏடி சீக்வல் டு ஏஎஃப் வந்து என்னது ஈக்குவல் சீக்வல் டு என்னது எக்ஸ். இந்த ஏடி எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஏன்னா டான்ஜென்ட் ஆஃப் த சர்க்கிள். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து என்னது சர்க்கிளில் தானே மீட்டர் 90 டிகிரியில். ஓகேவா? அடுத்து வந்து என்னது பிடி equal to BF. BD is equal to BE is equal to என்னது Y. இதுவுமே என்னது tangent of the circle. ஓகே, அடுத்த பக்கம் பார்ப்போம். Z எடுத்தது CY CE is equal to CF is equal to Z. இதுவும் என்னது tangent of the circle. ஓகேவா? Z இருக்கு. இது பிக்சர்ல கொடுத்துருக்காங்க.
அப்போ நமக்கு என்ன இருக்கலாம் ஏபி வந்து நமக்கு என்ன வரும் ஏபி ஈக்குவல் டு என்னது ஏடி பிளஸ் டிபி கரெக்டா ஏடி பிளஸ் டிபி ரெண்டும் சேர்ந்துதான் ஏபி ஓகேவா ஈக்குவல் தானே ஏபினா என்னது ஏடி பிளஸ் டிபி அப்போ ஏபி ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் இது எக்ஸ் இது ஒய் ஏடி வந்து எக்ஸ் டிபி வந்து ஒய் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து இந்த சைடு எடுக்கலாம் பிசி என்னவா இருக்கும் பிஇ பிளஸ் இசி கரெக்டா பிஇ பிளஸ் இசி அப்போ பிசி ஈக்குவல் டு என்னது இது ஒய் இது இசட் இப்போ ஒய் பிளஸ் இசட் ஓகே இதுல வந்து ஆனா ஏபிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல நம்ம அதை போடல அப்போ ஏபிக்கு வேல்யூ என்னது இதுக்கு வேல்யூ என்னது ஏபி வந்து 12 இப்போ 12 போட்டுலாம் எக்ஸ் பிளஸ் ஒய் இப்போ நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 12 இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி அடுத்த சைடு இருக்கலாமா பிசினா நமக்கு என்ன வரும் பிஇ பிளஸ் இசி கரெக்டா இது வந்து 12 சாரி இது வந்து 8 ஈக்குவல் டு என்னது இது வந்து என்னது ஒய் இது வந்து இசட் அப்போ ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 8 ஈக்குவேஷன் நம்பர் 2 புரிஞ்சுதா அடுத்து இங்க என்ன வரும் ஏசி அல்லது சிஎஃப் ஏசி ஈக்குவல் டு என்ன வரும் ஏஎஃப் பிளஸ் எஃப்சி ஏஎஃப் பிளஸ் எஃப்சி என்னது இது 10 சென்டிமீட்டர் கரெக்டா 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஏஎஃப் என்ன வரும் எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு இது ஈக்குவேஷன் நம்பர் 3 இல்லைன்னா எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 10 போட்டு ஈக்குவேஷன் நம்பர் 3 போடலாம் ஓகே இது மூணையும் ஆட் பண்ணிடலாமா அப்போ ஈக்குவேஷன் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 எக்ஸ் பிளஸ் ஒய் ஃபர்ஸ்ட் உள்ள என்னது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்கு 12 பிளஸ் 8 பிளஸ் 10 இங்க 2x 2y இருக்கு அப்ப 2x பிளஸ் 2y பிளஸ் 2z ஈக்குவல் டு எவ்வளவு வரும் 10 பிளஸ் 12 வந்து 22 22 பிளஸ் 8 வந்து என்னது நமக்கு 30 ஓகே இப்போ வந்து நம்ம 2 வெளில எடுத்துடலாமா அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் என்ன வரும் 30 அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் என்னது 30 by 2 இங்க வரும் அங்க வருமா அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் என்னது 1 2 2 15 2 30 15 ஓகே முடியல இது வந்து என்னது ஈக்குவல் வந்து 15 நமக்கு கிடைச்சிருக்கு ஓகே ஓகே இது வந்து நம்ம என்னது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம் ஓகே இங்க 3 வரைக்கும் தான் இருக்கு அது 4ன்னு வச்சுக்கலாம் அடுத்து என்ன செய்யலாம் இதுக்குள்ள நம்ம ஒவ்வொரு வேல்யூ அதை போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்க போறோம் ஓகே இதுல ஈக்குவேஷன் 1 படி நமக்கு என்னது எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 12 அதை வந்து இதுல போட போறோம் அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் 12னா 12 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 15 அப்போ இசட் ஈக்குவல் டு அங்க வரும்போது 15 மைனஸ் 12 ஆகும் இசட் ஈக்குவல் டு என்னது 3 ஓகே செகண்ட் ஈக்குவேஷன் படி என்னது y plus z equal to 8 அதல போடலாம் y plus z equal to 8 அப்போ x plus 8 equal to 15 y plus z தான் 8 போட்டுருக்கேன் x தான் பாக்கி இருக்கு அப்போ x plus 8 equal to 15 x equal to 15 minus 8 அங்க மைனஸ் ஆகல அப்போ 8 equal to நமக்கு என்னது வரும் 5 ஒரு 2 கூட 7 இப்போ x ஓட வேல்யூ 7 அடுத்த ஈக்குவேஷன் நம்பர் 3 படி நமக்கு என்னது x plus z equal to 10 அப்போ x plus z 10 னா அப்ப பாக்கி y தான் இருக்கும் அப்போ 10 plus y is equal to 15 y is equal to 15 minus 10 y is equal to 5 வேல்யூ கிடைச்சிருச்சா அப்போ AD is equal to என்னது நமக்கு 7 cm BE நமக்கு என்னது 5 cm and CF நமக்கு என்னது 3 cm ஓகே இத நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க ஈஸி தானே கண்டுபிடிச்சாச்சு பாத்தீங்களா இவ்வளவு இதுதான் வந்தது வேல்யூ எல்லாமே x பதிலா போட்டுறோம் அந்த சைடு y z வச்சு கண்டுபிடிச்சாச்சு அவ்வளவுதான் okay third sum பார்க்கலாம் PQ is a tangent drawn from the point B is a circle with center O and QOR is the diameter of the circle such that OPOR is 120 degree find OPQ என்ன கொடுத்திருக்காங்க ஒரு triangle அதுல வந்து இது PQங்கிறது வந்து tangent அந்த சர்க்கிளை வெட்டிட்டு போற ஒரு பாயிண்ட் அது வந்து 90 டிகிரில இருக்கு ஓகே இது Q ஓகே OQOR
அது வந்து இஸ் டயாமீட்டர். டயாமீட்டர்னா ஃபுல்லு தான் டயாமீட்டர். ஓகே, QORங்கிறது ஒரு டயாமீட்டர். அதில் வந்து PORோட டிகிரி கொடுத்துருக்காங்க 120 டிகிரி. ஃபைண்ட் OPQ இந்த இது கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் POQ ஈக்குவல் என்னது? முதல்ல வந்து ஒரு இதில் வந்து இது எவ்வளோ இருக்கும்? 180. ஒரு லைனில் ஒரு லைனோட டிகிரி என்னது? மொத்தோட டிகிரி வந்து 180 டிகிரி. ஓகேவா, அப்போ 180 டிகிரிலேருந்து இந்த 120 இது கிடைக்குமா? 120 டிகிரி ஈக்குவல் டு எவ்வளவு? 60 டிகிரி. இது எவ்வளவு? 60. இது கூட்டினா ஒரு லைனில் நேர்கோட்டில் உள்ள ஒரு இது வந்து என்னது? 180 டிகிரி. ஆல்ரெடிமா படிச்சிருப்போம். ஓகேவா, அப்போ இன் ட்ரையாங்கிள் OPQ we know என்னது? POQ plus OQP plus OPQ is equal to 180 டிகிரி. மூணு ஆங்கிளோட டிகிரி வந்து என்னதான் இருக்கும்? 180 டிகிரியா இருக்கும். ஓகேவா, ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் டிகிரியா, ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளை கூட்டினாலும் நமக்கு அது 180 டிகிரி கிடைக்கும். அப்போ இந்த 3 ஆங்கிளை கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 180 டிகிரி கிடைக்கும். ஓகே, இது வந்து 60 டிகிரி, இது 60 டிகிரி பிளஸ் இது என்னதான் இருக்கும்? இது நம்ம என்ன இங்கே லைன் கட் ஆகுறது என்னது? 9 டேஞ்சன்ட்னால இது 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓ 90 டிகிரி டேஞ்சன்ட் அதில் இது 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி இது மட்டும் நமக்கு தெரியாது. ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, இது வந்து என்னது? 150 டிகிரி பிளஸ் OPQ ஈக்குவல் டு என்னது? 180 டிகிரி. ஓகே ஓகே, இப்போ வந்து என்னது? OPQ ஈக்குவல் டு என்னது? 180 டிகிரி. இது அங்கே போகும்போது மைனஸ் 150 டிகிரி ஆகும். அப்போ OPQ என்னது? 30 டிகிரி. ஓகே, இதுதானே கேட்டிருந்தாங்க. என்ன டிகிரின்னு 30 டிகிரி தான் ஆன்சர். புரிஞ்சுதா? இது வந்து என்ன எடுத்திருக்கோம்? நம்ம ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளை கூட்டினா 180 டிகிரி. அதை வச்சு நம்ம எடுத்திருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ.